எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நல்ல இஞ்சியை வச்சுட்டு நல்ல ஒரு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த சட்னியை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போடுவோம். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருக்கிறதுனால 10 போட்டிருக்கேன், இல்லைன்னா ஒரு 6 பல்லு பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். நான் உங்ககிட்ட காமிச்ச அளவுக்கு இஞ்சி எடுத்தேன். இஞ்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டோம்னா நமக்கு இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இஞ்சி சட்னின்றதுனால இது நான் ஊற்றிருக்கிறது நல்லெண்ணெய் தான். உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இஞ்சி சட்னி ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற இந்த சளியெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்க பிரச்சனைக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.